அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, குடல் ஏற்றம்னு சொல்லலாம், குடல் ஏத்தம்னு சொல்லலாம். நம்ம பொலைக்கல் லாங்குவேஜில் குடல் ஏத்தம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நம்ம உடலில் குடலினுடைய அளவு நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் 33 அடி நீளமுடையது. இது நம்ம கணக்கு எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா, வாயிலிருந்து தொண்டை வாய்ப்பகுதியிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இதில் குடல் பகுதி அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய ஒன்று. தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். அதாவது குடல் அப்படியே ஒரு லைனாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சுருளாக ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். இந்த அமைப்பு மாறுகின்ற பொழுது இந்த குடல் ஏற்றம் நடக்கும். மாறுதுன்னா என்ன அப்படின்னா, இப்படி இருக்கக்கூடிய குடல் ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி போயிடும். இன்டர்செப்ஷன்னு சொல்லுவோம். ஒரு குடலுக்குள்ளே அதே குடல் மடங்கி உள்ளே போயிடுறது. இதுதான் குடல் ஏத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடல் ஏத்தம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னா, குழந்தைகளுக்கு. சில நேரங்களில் பெரியவர்களுக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னா, குழந்தைகள் கீழே விழுவாங்க, மேலே விழுவாங்க, தலைகீழாக குதிப்பாங்க. அப்போ தாறுமாறாக விளையாடுகின்ற பொழுது இந்த குழந்தைகளுக்கு குடல் ஏற்றம் வருகிறது. அதே போல் பெரியவங்களும் சில நேரங்களில் இது மாதிரி கிணத்துல குதிக்கிறாங்க, மேலேருந்து குதிக்கிறாங்க, தலைகளாக குதிக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? இதனால் என்ன பாதிப்புனா, ஜீரணம் ஆகாது, ஜீரண சக்தி குறைந்து விடும். அடுத்து பேதி, தொடர்ச்சியாக பேதி போயிட்டே இருக்கும், வாந்தியும் வரும், உடம்பு ரொம்ப சோர்வடைஞ்சிரும், டீஹைட்ரேஷன் ஆயிடுவாங்க. இது மாதிரி ரொம்ப ஒரு சொன்ன மயக்க நிலைக்கு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இது வர்றதுக்கு குழந்தைய தலைகளாக பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க. தலையை கீழே வச்சு ஒரு குலுக்குவாங்க. அந்த இது குடல் வெளியே வந்துடும், நார்மல் ஆயிரும். இல்லை அது கொஞ்சம் சிரமம்னாலும் கூட இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் என்ன இயற்கையாக செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு பெரிய துணியில் குழந்தைய படுக்க போட்டு கீழேயும் மேலேயும் உருட்டுவாங்க. அப்படி உருட்டும் பொழுது அந்த குடல் நார்மல் ஆயிரும். ஸோ இப்போ இதையெல்லாம் தாண்டி இந்த வாந்தி பேதி நிற்கணும், குடல் இறக்கம் நேருக்கு வரணும், அடுத்து டயர்ட்னஸ் போகணும், ஜீரண சக்தி ஆகணும் என்று சொன்னால் நீங்கள் ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் இந்த குடல் இறக்கத்தினுடைய இந்த குடலை வெளியே கொண்டு நேர்படுத்தி அந்த பேதியையும் இதையும் நிறுத்தி குழந்தையையும் மற்ற பெரியவங்களாக இருந்தாலும்
சரி செய்து விடக்கூடிய சக்தி படைத்தது ஹோமியோபதி மருந்துகள். ஆகவே நண்பர்களே, இதுபோல் குடலேற்றம் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக ஹோமியோபதி மருத்துவரை அணுகி உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு சரியான மருந்துகளை கொடுப்பார்கள் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.